ஹை காய்ஸ் வெல்கம் டு கேமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டார்க் டெல் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி டேஸ்ட் பண்ணி கைஸ். ஸோ வீடியோக்குள்ள பேரெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க் டெல் 1 போட்டிருப்போம். அடுத்து டார்க் டெல் ஸ்டோரி ஒன்று போட்டிருப்போம். டார்க் டெல் 1 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த மார்ஸுக்கு போயிருப்போம் நம்ம. ஸோ அது மாதிரி அந்த கேம் வந்து முடிச்சிருப்பாங்க, அது என்ன ஆயிருந்தோம்னே தெரியாது, முடிச்சிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதன் டார்க் டெல் 2. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம டார்க் டெல் ஸ்டோரி மோடுன்னு ஒன்று விளாண்டோம். அதை விஷயம் யாரும் கன்சிடர் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வேறு கேம் ஆச்சு இருந்தது. எப்படி இருக்குன்னா வந்து அந்த நெய்பரை போய் நம்ம வந்து ஸ்கேரி டீச்சர் கேம் மாதிரி நம்ம அந்த நெய்பரை போய் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமை யாரும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணாங்க. ஸோ டார்க் டெல் 1ஓட கண்டினியூஷன் தான் டார்க் டெல் 2. டார்க் டெல் ஸ்டோரி மோட் சும்மா வந்து நெய்பரை வந்து சும்மா டார்ச்சர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ டார்க் டெல் ஸ்டோரி மோட 1-2 மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ வாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நீங்கள் சரியாக வீடியோ பேர்லாம். ஸோ அடப்பா 9 ஆப்பில் கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். இவ்வளோ கேவலமாக கிஃப்ட் கொடுத்துறானுங்க. ஸோ ஏதாச்சும் வாங்க முடியும் பார்ப்போம். என்ன தான் கீஸ் வாங்க முடியும், ஒன்றுமே வச்சுக்க முடியாது. இது ஸ்கின்ஸ் ஆஃப் ஹவுஸாக எல்லாம் கம்மிங் சூனு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாங்க முடியாது போல இருக்குது. அது கேம் காசு வச்சு ஒரு ஸ்கின்னும் வாங்க முடியாது போல இருக்குது. பாருங்களேன் இருங்க வாங்கலாம், ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை. வெறும் இந்த காமலாக நான் எந்த ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து இதான் எனக்கு எங்கடா இருக்கா இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிக்சல் மேன். பட் ஆனால் இதுக்கு உண்மையான அந்த சைனீஸில் உள்ளதுக்கும் அந்த 430 ரூபா கொடுக்கணும். ஸோ சைனீஸில் உள்ளதெல்லாம் நமக்குலாம் செட் ஆகாது. சரி கேம் தான் நம்ம விட்டு 430 ரூபா கீஸ். ஸோ இந்தியன் வேல்யூலே ரொம்ப அதிகம். பட் ஆனால் வந்து சைனீஸ்லலாம் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூ கேம். ஸோ கடைசியாக நம்ம வந்து இந்த இது நம்ம வந்து அங்கே போய் மாட்டி போந்தோம் ஆரம்பிச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிட்டோம். கிராஷ் ஆகி கிராஷ் அப்படின்னு போனாங்க. போனது வேறு என்னமோ மாதிரி காமிச்சதோ. அதே இப்போ மார்ஸ் ரொம்ப பிளெயினாக வச்சு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபைன் மேரி. ஸோ அவன் வேறு எங்கே இருக்கான்னு வேறு தெரில. ஐயோ அவங்க தான் பார்த்துட்டான கைஸ். இந்த இடம் வேறு எப்படி இருக்கோ தெரில கைஸ். இந்த இடம் ஃபுல்லாக அவன் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ் இடத்த ஃபுல்லாக கட்டினது அவன் தானே. அதனால் இப்போ நம்ம வந்து எங்கே போனாலும் நம்மளை துரத்துவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே அவன் வீட்டுக்கு வெளியே தானே இருக்கும், அப்பயும் நம்மளை துரத்துறேன். ஏன்னு தெரியுமா? பிகாஸ் இந்த இடம் ஃபுல்லாக அவன் இடம் தானே. ஏன்னா வந்து நம்ம ஒரிஜினல் உலகத்தில் இருக்கும்போது நம்ம ஒரிஜினல் உலகத்தில் இருந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெளியே இருக்கும்போது துரத்த மாட்டேன். ஏன்னா அது வந்து அந்த வீடு மட்டும்தான் அவன் ப்ராப்பர்ட்டி. மிச்செல்லாம் வெளி உலகெல்லாம் வந்து பப்ளிக்கில் யூஸ் பண்ணுறது தானே. பட் ஆனால் இது அப்படி கிடையாதுல்ல. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்ஸ் ஃபுல்லாக கட்டினதே அவன் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போனாலும் நம்மளை துரத்துவான். ஸோ அதான் பிரச்சனையே இந்த மார்ஸில். எப்படி இருக்குது தெரியுமா? அதாச்சும் ஆல்ரெடி இப்போ ஆக்ட் 1 இப்படி ஆக்ட் 1 நம்ம வந்து ஃப்ரீயாக சுற்றலாம். ஆக்ட் 2 பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்து கஷ்டப்பட்டு தானே. ஏன்னா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ அவன் எங்கே போகிறான்னு ஒருத்தர் ஐயோ ஏன்டா அங்கே போய் தொலைகிற ஒருத்தர் அங்கேயே போயிட்டுருக்கான். ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? சார் இவன் எதுக்கு இங்கே வந்தான் எனக்கு புரியலையே. இவன் எதுக்கு வந்தான்? நான் மார்ஸ் சிட்டிக்கு எப்படி வந்தேன்னா இந்த பிளெயின் வச்சு கிராஷ் பண்ணி வந்துட்டேன். இவன் எதுக்கு இங்கே வந்தான்? உனக்கு என்ன இங்கே வேலை? ஓ நமக்காக கடை போட்டிருக்க. சரி நீ கடை போட்டிருக்க. சரி அவன் என்னத்துக்கு வந்திருக்கான்? நீ போலீஸ் வச்சுட்டீங்க, இங்கே தேவையே இல்லை. ஏன்னா இந்த இடமே ஃபுல்லாக அவன் வந்தோ. ஏன்னா நான் ஜூம் ரோபோய் அப்படின்னு நான் ரோபோ பார்த்துக்கு இந்த இடத்த. நீ எதுக்கு? ஐயோ அவன் வந்துட்டு இருக்காங்க ஈஸ். இதுல அது ஏய் என்ன சொல்லடா இது? ஒரு சிலை அந்த சைடு அடப்பா இது இடமே வந்தாங்க ஈஸ். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை அது வேறு வந்து கிராஷ் பண்ணி சும்மா உடச்சிருக்கும் இந்த இடத்தையே வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம மேலே காண்டாக இருப்போம். அது கண்டிப்பாக அது தெரிஞ்சு ஒரிஜினல் நெய்பராக இருக்காது, கண்டிப்பாக ஏலியன் நெய்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நைஸாக போயிடுவோம். குனி அப்படியே போய் நைஸாக போயிடுவோம். போ நைஸாக போடா. இந்த இருக்கலாம், இதை அப்படியே ஆன் பண்ணி விட்டுருவோம். ஐயோ பசுலாம் தரானுங்க. வின்னர். அவ்வளோ ஈஸ். அப்படியே வெறும் பாருங்க 3.60 செகண்ட்ஸ்லேயே பதில் முடிச்சாச்சு. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக உண்மையாக சொன்னாலும் 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே முடிக்கிறாங்க ஈஸ். அது திடீர்னு காமிச்சப்பெல்லாம் அது அது பசில்லாம் வைக்கிறாங்க. நானும் பார்த்து எப்படியே அதை கண்டுபிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவர் சவுண்டு வர விட்ருவோமே. இப்போ பாருங்க புதுசாக சவுண்டு வர லைட்டாக வந்துச்சு. இப்போ அந்த நைஸாக அந்த ட்ராப் தூக்கிட்டு வந்துட்றாப்ப. ஸோ இங்கே ஒரு இது வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த சால்வ் பண்ணுறேன். பாத்திரம் ஐயோ சான்ஸ் இது கண்டிப்பாக நம்மளால் சீக்கிரம் முடிக்க முடியாது. இது ரொம்ப கன்ஃபியூஷனாக அப்பாடி. இது கொஞ்சம் லைட்டாக லேட் ஆகிருக்கும். நம்ம வந்து 4.49 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முடிச்சு கொஞ்சம் லைட்டாக லேட் ஆகிட்டோம். அதை 4.39 செகண்ட்ஸு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதை வேஸ்ட்டு தரப்போம். என்ன இருக்குல்ல
இப்படியே குடிஞ்சுக்கிட்டே தான் யூஸ் போனோம். சவுண்டு கேட்டுச்சுன்னா அவ்வளோதான், அவரை பார்த்துருவோம். இதுன்னு வராது. இது அங்கே தானே இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சுன்னு அவர் டைம்ஸ் அப்ரோச்சிங் இந்த போர்ட்டர்ஸால் அதாச்சும் வந்து இந்த இடத்த விட்டு ஒரிஜினல் உலகத்துக்கு போகிறதுக்கு போர்ட்டல்லாம் ரெடி ஆகிடுச்சா. பட் ஆனால் மக்களுக்கு என்னாச்சு, இந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரில. அதாச்சும் வந்து இங்கே நம்ம என்ன ஆயிருக்கணும், மார்ஸ்க்கு எதுக்கு வந்துருக்காங்க, அதாச்சும் மார்ஸ்க்கு வந்திருக்குன்னு தெரியல, அவங்களே சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ அந்த லாலிபாப் கேட்குது ஐபிஎல் இவன் பண்ணுற தக்கு. ஐயோ ஏன்டா காமெடி பண்ணுறேன். அவங்க லாலிபாப் கேட்ட பாருங்க, இவன் குச்சியை போய் தரான் பாருங்களேன், குச்சியை போய் தந்துட்டு இருக்கான். அவன் பாட்டு போனோம் ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தர லாலிபப்பை சப்பு, நீ சொத்துல தான் போடுறிய உப்பு, அப்போ எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆகிட்ட, ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸு. ஓய் முட்டை கண்ணெலாம் கொடுத்துருக்கானுங்க பாருங்களேன், நல்லா இருக்கே. இந்த கண்ணு இருக்கா அதில் எப்படி கிடச்சிதுன்னு தெரில, முட்டை கண்ணெலாம் கொடுத்துருக்கானுங்க, நல்லா இருக்கே. தேங்க்ஸ், நான் முட்டை கண் கொடுத்துருக்கு. நான் முட்டை கண் வச்சு நல்லா ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன். ஸோ சவுண்டு கிரியேட் ஆகலை, ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து இது தேடுவோம், அந்த பேர் என்னது எனக்கே மறந்து போச்சு. அந்த லாலிபாப் தேடுவோம். ஐபிஎல் கப்பு. நம்ம சாவி எங்கே வச்சுருப்பான் எனக்கே தெரியாது. நான் சாவி எங்கே வச்சுருக்கான்னு கூட தெரியாது. நான் வாட்டிக்கு சுற்றிட்டு இருக்கேன். இது இதோட பூட்டி இருக்குது. சாவி எங்கே கீஸ் இருக்கும். இங்கே ஒரு சாவி வச்சுருக்கான், என்ன சாவின்னு தெரில. இவர் சாவி போட்டு வச்சுருக்கான், தூக்கூட சாவியா போடுறாப்பட்ட. ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தர லாலிபப்பை. ஐயோ ஏண்டா ஆர்சிபி ஃபேனாக இருப்பாப்ல இருக்கு, அதான் பாருங்கள். நான் ஆர்சிபி பற்றி தப்பாக பண்ணோன்னே பாருங்கள், சவுண்ட் ட்ராப்லாம் போட்டு வச்சுருக்கான் பாருங்களேன். தம்பி இவ்வளோ ஆத்திரம் ஆகாதரா. நான் ஆர்சிபி வந்து கிண்டல்லாம் பண்ண, சும்மா பாட்டு தான் பாடுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் எனக்கு ஆர்சிபி மேலே ஆத்திரம் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். பட் ஆனால் நான் வந்து ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுவேன். எனக்கு ஆர்சிபினா சுத்தமாக பிடிக்காது. அவங்களாம் நான் வந்து நான் காலி துப்புவேன் அப்படிலாம் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் தரான் செய்வேன். ஸோ நான் வந்து டீசெண்டான நான்லாம் அந்த மாதிரி கிடையாது. நான் ரொம்ப டீசெண்டான பையன் நான். ஸோ எங்கடா போட்டு வச்சுருக்கா சாவி. அந்த டோர் திறந்து பார்த்துட்டா ஒன்றுமே இல்லை. ஸோ வேறு எங்கேயும் ஸ்டேடி பார்ப்பணுமா. பொறப்பட்ட ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தர லாலிபப்பை சப்பு, நீ சோத்துல தான் போடுறியே உப்பு, அப்போ எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆகிட்ட. அடப்பா சாவி எங்கே போட்டு வச்சுருக்கான் பாருங்களேன். இன்வென்ட்ரிஸ் ஃபுல்லாக என்ன அப்படி என்னடா இருக்குது. இப்படி இத்தனை ட்ராப்ஸ் இப்போ ஏன் இன்வென்ட்ரியில் வந்துச்சு தம்பி. இத்தனை ட்ராப்ஸ்லாம் என்னட்டு இல்லை, இவ்வளோ ஓரெலாம் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்து இங்கே போட்டுறேன். நெய்பர் வந்தானா வந்து அவன் மேலே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இங்கே போட்டு வச்சுட்டான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே உடு அவ்வளோதான். இப்போ நம்ம குளிஞ்சுக்கிட்டு போடுறாப்பட்ட சூப்பே பங்கானமாயிலே ஸ்ரீபல்லி வேறாரத்னமாயிலே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சாய் தூக்கி போடுறான். ஐ ஹெல்ப் மேரி டு ஃபைண்ட் த லாலிபாப். ஏண்டா லாலிபாப் என் கையில் தான் இருக்குது, இதை எடுத்து சப்பிடாதடா, அது லாலிபாப்டா. ஸோ சீக்கிரமோ போடுறாப்பட்ட பார்வை கற்பூரத்தி வந்தா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதோ லாலிபாப் வச்சு ஒன்றுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னம்மா பண்ணுற, இன்னும் ஸ்கேன் பண்ணுது. ஐயோ உடஞ்சி போச்சு. ஐயோ லாலிபாப் நான் கஷ்டப்பட்டு தேடி கொடுத்துட்டு உடச்சிருவியா. அடப்பா உடச்சிருச்சு பாருங்களேன். நான் கஷ்டப்பட்டு தேடி சொன்னது உடச்சிருச்சு பாருங்கள். ஸோ நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராப் வச்சுருவோம். திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தோன்னா திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிடுவோம். அந்த கேப்பில் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இது எடுத்து இங்கே தான் கரெக்டாக வரவே செய்கிறான் தலைவன். ஆனாம்மா இப்பே சுற்றுவான். ஸோ தம்பி உள்ளவா பொட்டே பார்வை கற்பூரத்தி வந்தா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குது. அப்படியே ட்ராப்பில் அப்படியே மாட்டும் போது எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ ட்ராப்பில் மாட்டும் போதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு ஆனந்தமாக இருக்குது. என்னன்னே தெரில. கண்ணாடி ஒரு உடச்சிட்டோம் ஈஸ். இப்போ ஆத்திரத்தோடு வருவான். ஸோ இதுதான் புதுசாக இருக்குது. ஐயோ எலக்ட்ரிக் ஷாக் தான் தண்ணிக்குள்ளே இருக்குது. நமக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க ஈஸ். நம்ம இருக்குவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டாமல இருக்குதோ வரான். தம்பி இங்கே தூரமாக ஓடிடுவோங்க ஈஸ்னா. இது வேறு இந்த சிட்டி ஃபுல்லாக வந்தது. அதனால் என்ன பண்ணிடுவோம்னா எங்கிட்டாச்சும் போயிடுவோம். ஏன்னா வந்து ரொம்ப துரத்திக்கிட்டே இருப்பான் இவங்க. சிட்டி ஃபுல்லாக இவங்க தான். ஸோ அதனால் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏன் ஓடுறா எங்கிட்டாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஈஸு. இங்கே நம்ம ஃபுல்லாக ஓடிடுறோம். ஏன்னா இந்த மேப் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து சின்ன மேப்பு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஓடி அப்படியே தப்பிக்கணுன்றது. இங்கே பாருங்கள் அந்த இதில் வர கொஞ்சம் வேகமாக வர துரத்துறான். இங்கே வந்து ஏலியன் நெய்பர்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் வேகமாக துரத்துறான். இந்த ஒரிஜினல் நெய்பர் கிடையாது, ஏலியன் நெய்பர் இவன். ஸோ இப்போ வந்து நம்மளா துப்பாக்கி இருக்கே அவனே சொல்லுவான், துப்பாக்கி அவங்கள இருந்தான் வில்லன் நான் தான்டா அப்படின்னு சொல்லுவான். ஏண்டா அந்த டயலாக்லாம் உனக்கு செட் ஆகாதடா.
அந்த டைலாக் எனக்கு வேணா செட் ஆகும். வா 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 நான் வா பராசாங்க. ஓ ஜானாவா போகிறான் டான் ஐட்டான் பாருங்க அப்படியே ஆடுறான், டான்ஸ் ஆடுறத பாருங்க, டான்ஸ் ஆடுறான். ஜானாவா போகிறான் டான் ஐட்டான் அப்படியே ஆடுறத பாருங்க, டான்ஸை பாரு அப்படியே ஆடுவான், அழகிய ஸ்டைலாக அப்படின்னு ஆடுவான். இவனோட ட்ரூ ஸ்டோரி என்னன்னு வேறு தெரில. ஹலோ நெய்பருக்குலாம் ட்ரூ ஸ்டோரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஹலோ நெய்பருக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சா, அது அவன் பொண்ணு பையெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு அவனுக்குலாம் ஸ்டோரி வச்சுருந்தாங்க. இவனுக்கு என்னன்னு தெரியல, இவனுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குன்னு கூட தெரில. இவனுக்கு ஸ்டோரி ஒன்றுமே வைக்கலை. ஸோ இவன் என்னமோ ஏலியன் நெய்பருங்க. ஏன்னா இந்த கேம் அவ்வளோ ஹிட்டான இந்த கேம் வந்து அவ்வளோ ஹிட்டான கேம்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் அவ்வளோ பிளாக் பஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி ஹலோ நெய்பர் தான் நல்லா பிளாக் பஸ்ட் ஆச்சு. இந்த கேம் வந்து அந்தளவுக்குலாம் போகல. இந்த கேம் கிராஃபிக்ஸ் தான் நல்லா இருந்தால் கூட அந்தளவுக்குலாம் அந்த கேம் போகவே இல்லை. அப்படியே ஆடுறான் அப்படின்னு ஆடுறான். இவனுக்கு கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி எதுவும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இவனும் ஒரு ஏலியனாக இருப்பான். அந்த ஏலியனாக இருந்துக்கிட்டு உலகத்தை பார்த்தீங்கன்னா வந்து கேப்சர் பண்ண வரும். அதாக தான் இருக்கும். இந்த கான்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப போரிங்கான கான்செப்ட் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு பெருசாக, ஏன்னா ஏலியன் வந்து உலகத்தை பிடிக்க வருதுன்னா அது வந்து அவ்வளோ பெரிய கான்செப்ட்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். யூஸ் த கிரேட் டு ஹெல்ப் மேரி டு எஸ்கேப்பா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்ல, அதாச்சும் வந்து இப்படி இந்த கான்செப்ட்லாம் வந்து ஆடி எடுத்திருக்காங்க. அதாச்சும் வந்து நீங்கள் அயலான் படத்துலேயே பார்த்துருக்கலாம், இந்த கான்செப்ட்லாம் ஆடி எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் இது புதுசு கிடையாது. அதாச்சும் வந்து அதாச்சும் ஏலியன் வந்து உலகத்தை கேப்சர் பண்ணுறதுனா அது வந்து புதுசு கிடையாது. அது ரொம்ப பழசு தான். ஆனால் அது ரொம்பவே பழசு. பட் ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இந்த மாதிரி அவன் பொண்ணு பையனை இறந்துட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறான். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு கார்டு இருக்குது, தூக்குடா அந்த காடை தூக்குடா காடா. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து புதுசாக இருக்குல்ல. ஏன்னா வந்து ஏலியன் வந்து நம்ம உலகத்தை வந்து கேப்சர் பண்ணுது அப்படின்னா வந்து அது வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது, பழசு தான் உண்மையாக சொன்னாது. ஸோ இதான் அந்த ஹலோ நெய்பரோட ஸ்டோரி தான் கொஞ்சம் லைட்டாக புதுசாக தெரியுது. ஸோ அதனால தான் இந்த கேம் அந்தளவுக்கு ஹிட் ஆகலாம். அந்த கேம் தான் சூப்பராக போயிடுச்சு. அதுவும் இந்த கேம் காசு கொடுத்து வாங்குற கேம் கிடையாது, இதெல்லாம் ஃப்ரீயான கேம் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அப்படியே பிடிச்சி இழுக்கிறான் போல இருக்குது. சீக்கிரம் தம்பி பிடிச்சி இழுறா. இதோ இது பண்ணுறான், என்னமோ பண்ணுறாங்க. இந்த கேம் இந்த டார்க் 2 வந்து ஒரு 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. 2024 தான் வந்துச்சு இந்த கேமு. ஸோ அப்படியே இது என்னமோ பண்ணுறான். என்னடா பண்ணுறா? அந்த மேக்னெட் வச்சு அட்டாச் பண்ணுறான் நம்மளுக்கு. அது எப்படியே பிடிச்சி இழுத்துறாங்க. இந்த இழுத்துறாங்க, இழுத்து வீசாகிறா என்ன பண்ணுறான்? ஐயோ வீசிட்டாங்க. டேடா வீசிட்டு நீ வாட்டிக்கு அடப்பாய் அடிப்பட்டது. அதுக்கு தான்டா நமக்கு கிடையாது. என்னது லீவ் த நெய்பர்ஸ் டெரிட்டரி கண்டுபிடிச்சிட்டாங்களா அது தலையா போடுறா பட்ட ஐபிஎல் கப்பு வாங்கி தர லாலிபப்ப சப்பு நீ சொத்துல தான் போடுறியே உப்பு. எங்கே கீஸ் இருக்கான்? மேப்பை வந்து அங்கே தான் மேரி இருக்குது. ஸோ வா இதோ சட்டெல்லாம் இந்த பெரிய இது க்ளீனானது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துட்டா. இவன் யார்? புதுசாக இருக்கா? உள்ள சிரிக்கிறாங்க பார்த்து அப்படியே கோபப்படுறா. என்னது மீட் வித் மேரி, என்னது இது திறந்துருச்சோ அதுக்குள்ளே போஸ்ட் விடுது போல நம்மளை. நம்ம போக வேண்டியதான், நம்ம தான் இடித்தவன். இப்படிதான் போயான ஒரு வழி கிடையாது. அவன் அங்கே இருக்கான், அங்கே தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். போடுறாப்பட்ட ஐபிஎல் கப்பு நல்ல பார்க்கல. அப்படியே இருந்து கூட பார்க்காத, அப்படியே போ அப்படியே போ. இவன் ஏதோ சொரண கேட்டவ மாதிரி இருக்காங்க. எப்படி இருக்கானா வந்து அதாச்சும் வந்து உள்ளே வந்து ஒரு ஃபீலிங்ஸ்னு தேவையில்லை. அவனோட மாதிரி ஏன் அந்த மாதிரி பண்ணுறான்? அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறது, அதனால் இந்த மாதிரி எரிச்சலோடு இந்த மாதிரி பண்ணுறான். பட் ஆனால் வந்து இவனுக்கு அந்த ஃபீலிங்ஸுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. சும்மா ஏலியன் கூட டிஸ்கஸ் பண்ணுறான், எப்படி உலகத்தை அடிக்கலாம், ஹவு டு டெஸ்ட்ராய் தி வேர்ல்டு, ஹவு அப்படின்னு தான் இருக்கான். ஸோ அவன் தான் கொஞ்சம் ஃபீலிங்ஸோடு இருக்கான். இதோட ஹலோ நெய்பர் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் இந்த கேம் நல்லா பசில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுச்சு. அது இதுக்குள்ளே பசில்னால் ஹலோ நெய்பர் தான். ஸோ அவன் பேசுகிறான் போல இருக்குது, யாரோ ஒருத்தர் இவனோ ஒருத்தர் பேசுகிறான். இவன் பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணும் போல இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க ஒட்டி கேட்கணும் போல இருக்குது. சீக்கிரம் என்ன பேசி தொலைங்கடா, அடுத்து யார் பேசுகிறா, நமக்கு அப்படியே கொஞ்சம் மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போல இருக்குது. இவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான். எவன்டா பேசுகிறது? இவன் தானே கீஸ் பேசுகிறான். அதோ நமக்கு அந்த பேசுகிறது அப்படியே நமக்கு கேட்குது. நமக்கு இதில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு. அடுத்து வேறு யார்? இந்த கிராப் பேசுகிறான். அந்த கிராப் அடப்பா நண்டெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நண்டு பேசுகிறான். அடுத்து வேறு யார் பேசுகிறான்னு பார்ப்போம். அடுத்து
இப்போ நண்டு தான் அடுத்து வேறு யார் பேசுவோம், டார்க் தான் அடுத்து பேசுவோம். இந்த இவன் தான் பேசுகிறான், நினச்சவன் தான் பேசுவான். எனக்கு இவங்களாம் இப்போ பேசவே இல்லை, எல்லாம் பேசுகிறாங்க. சீக்கிரம் பேசுகிறா தம்பி, பேசுகிறான். இதை என்னமோ அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இவன் பேச, அடுத்து இந்த முள்ளம்பட்டி தலைவன் சொல்கிறான், ஓ அப்படின்னு எதாவது சொல்கிறான். அடுத்து இந்த நண்டு பேசிட்டு அப்படின்னு எதாவது சொல்கிறான். சீக்கிரம் தம்பி பேசி முடிடா. அடுத்து அடுத்து இந்த பண்ணி இந்த சைடில் ஒரு பண்ணி உட்காந்துருக்கா, வந்து பேசவே இல்லை. அடுத்து இவனும் அசுவா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ அவ்வளோங்கிஸ் நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. என்னது இது, நீ எதுக்கு வந்து பின்னாடி வந்து பார்க்குறேன்? ஆச்சு எனக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்க ரொம்ப போயிரு. என்னாச்சு பார்த்துட்டானோ நம்மளை? போன புதுசாக நம்ம கிடச்சிருக்கு, நம்ம வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க பேசுனா அந்த ஒரு நோட்டு கிடச்சிருக்கு. இது வழியே போக முடியாது போல இருக்குது, நம்ம அப்படியே சுற்றி தான் போகணும் போல இருக்குது. ஸோ அங்கே சுற்றி போயிடலாம், வேறு என்ன வேறு வழி இல்லையே. இருறா போக மாட்டியா, போடா போக முடியல கீஸ். மக்களே அவன் போயிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் போட்டா பட்ட சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்க எடுத்தா. ஐயோயோ தம் 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 இதெல்லாம் ஓவர் தம்பி, இது ஸ்டார்ட் சீட்டிங் தம்பி. இந்த வாங்கிக்கோ, அவ்வளோ முடிஞ்சிச்சு போ, அவ்வளோ தான் அப்படி ஆடிட்டு இருக்கான். அப்படியே வந்து காக்கா வலி வந்து எப்படி ஆடுவாங்க அது மாதிரி ஆடிட்டு இருக்காங்க கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு பேட்ரி இருக்குது, அந்த பேட்ரி சேர்த்து எடுத்து போய் தேவைப்படும், எடுத்து வச்சுப்போம் பேட்ரியை. ஸோ தலைவா எப்படி இருக்க, கொஞ்சம் லைட்டாக சேர்த்து போங்க தலைவா, நானும் அந்த சைட் போய்ப்பல்ல. பொறப்பட்ட சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்க எடுத்தா கத்தோடு சுத்த வச்சா ரிங்கா மண்ணா. ஐயோ கீழே போட்டாங்க சந்தி காடை. தம்பி கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டிங்கன்னா அந்த காடை மட்டும் எடுத்து பைபா. இல்லை அவ்வளோ முடிச்சிட்டாங்க. இது அப்படி தான் பிடிக்க முடியுமா ஈஸ்? அவ்வளோ மாதிரி பிடிக்க முடியாது போல இருக்குது. ஸோ இப்படி தான் பிடிக்கணும் போல. அதாச்சும் பிடிச்சா அந்த இன்வென்ட்ரிக்குள்ளே அதை வச்சுக்க மாட்டேங்க, அவனுக்கு என்னென்னு தெரில. இது இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுக்க மாட்டேங்க, என்னென்னு தெரில. ஏன் தம்பி இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுக்க மாட்டேங்க? வச்சா நல்லா தானே இருக்கும் தம்பி, இன்வென்ட்ரியில் வைக்க மாட்டேங்க என்னன்னு தெரில. ஸோ அவ்வளோதான் ஈஸி. இதை இங்கே வச்சுட்டோமா, என்னது இன்ஸ்டாலேஷன் இன் ப்ராக்ரஸ். நீ எதுக்கு இங்கே நிற்கிற? நோ ஆர்த்தம் ரிட்டன் டு மேரி. இப்போ திரும்ப மேரிட்டே போக சொல்கிறாங்க. தம்பி எதுக்கு துரத்துற? நீ ஆர் நாட் அலோவ் ஹியர் பிகாஸ் திஸ் இஸ் காமன் சிட்டின்னு சொல்லுவோம். திஸ் மாஸ் இஸ் மைன் மாஸ், ஹவ் டேர் யூ. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு நண்டு தண்ணின்னு ஏதாச்சும் வந்து அது பேர் என்ன சொல்லுவோம், அதாச்சும் வந்து நண்டு என்ன சொல்ல, எப்படி சொல்லலாம், அதாச்சும் வந்து கிராப் வாட்டர்னு வந்து ஒன்று இருக்கும். அதை நம்ம ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஆகணும். கிராப் வாட்டர் நமக்கு இப்போ கிராப் வாட்டர் நமக்கு இப்போ எடுக்க போகிறப்ப நம்ம இந்த கிராப் வாட்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த டோரை திறக்க முடியுமா. இப்போ நம்ம கிராப் வாட்டர் தான் எடுக்க போகிறோம். இவ்வளவு எல்லாமே பார்த்திங்கன்னா கிராப் வாட்டர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ சீக்கிரமோ துரத்தலாம் தான், அவன் துரத்துற நிறுத்திட்டான். ஸோ இங்கே தான் நம்ம ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ இங்கே தான் பெரிய வேலையே நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டாஃப் ஒன்றில் இங்கே இருக்குது, எப்படி இங்கே வந்துச்சு. ஸோ போட்டு வச்சு இப்போ தேவைப்பட அப்புறமா. ஸோ நம்ம வந்து இது ஆன் பண்ணி விட்டுருவோம். நம்ம எப்படி சுவிட்ச் ஆன் பண்ண எனக்கு தரல. இது எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணுறது? இப்படி தான் சுவிட்ச் ஆன் பண்ணி ஆன். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து அழுத்தி விட்டாகணும். அழுத்தி விட்றாத, ஃபஸ்ட்டு அது கிட்ட வரணும், அழுத்தி விடுப்பாங்க. ஏன்னா ப்ரோட்டோலி சொல்லித்தரங்கிற பேரில் எனக்குலாம் தெரியும்டா அப்படின்னு நானும் வந்து விடமாட்டேன்டோ. இப்போ நம்ம இந்த பாட்டில் வருமா, இந்த பாட்டில் இந்த லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைடு போயிட்டே இருக்கணும், நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இது அப்படியே போதா, இதோ போயிடுச்சு. இப்போ அடுத்த இது பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா அழுத்தி விடணும். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வரணும். சீக்கிரம் வந்து தொலைப்பா. இந்த அது ஜூஸ் ஃபில், அந்த கிராப் வாட்டர் இருக்குல்ல, அது ஜூஸ் கிடையாது, கிராப் வாட்டர். அந்த கிராப் வாட்டர் அப்படியே ஃபில் பண்ணி இந்த இங்கே அது வரும். ஸோ அப்போ அந்த சைடு அந்த நேரம் பார்த்திங்கன்னா தள்ளி விட்டால் அதுவும் அந்த சைடு பர்ஃபெக்டாக. இப்போ இந்த மாதிரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா மாறி இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதனால் நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்படியே பண்ணியாகணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அந்த கிராப் வாட்டர் இருக்குல்ல, அது கரெக்டாக இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் வந்து இது இங்கே வந்து அழுத்தி விட்டுணும் அதை. ஸோ அழுத்திந்தோ அது இப்போ இங்கே வரும்ல, இந்த இப்போ தான் காமிக்கிறானுங்க. வந்துட்டேன்டா. போச்சுரா ஏன்டா எனக்கு இந்த மாதிரி அழுத்தி விட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிராப் வாட்டர் இப்போ தான் போகும். சீக்கிரம் அந்த கிராப் வாட்டர் போய் அதுக்குள்ளே போய் ஃபில் ஆகிக்குமோ. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே போய் ஃபில் ஆகிக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டொட்டோரியல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் வந்து ஆனால் இவன் இந்த நாய் விடாது. இவன் யாருன்னு தெரியுமா?
இன்னுமா என்ன தெரியல. டா 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 இது வருவானே டா 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 அது மாதிரி தான் ஈஸி. பார்த்தீங்கன்னா இவன் ஹலோ நேமர் ஐயோ ஹலோ நேமர் அதாவது டார்க் ரிட்டில் 1 வருவான் இவன். சார் நீங்கள் என்ன சார் இங்கே வரீங்க, என்ன சார் நீங்கள் இது கரெக்டாக என்ன பண்ண இது மேலே சுட்டுடணும். சுட்டு விட்டது நம்ம என்ன ஆகணும், இது நம்ம வேலையை செய்யக்கூடாது. அதுக்குள்ளே என்ன பண்ணி இதை ஆஃப் பண்ணி விட்டுணும். இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுமாரி வேலை செய்யாது. அவ்வளோதான் ஈஸி, இதுமாரி வேலை செய்யாது. ஸோ அவ்வளோதான் ஈஸி. இப்போ எதுக்கு ரெட் கலரில் காமிச்சிக்கிட்டே இருக்குது தெரில. அந்த நெய்பரும் எங்கிட்ட இருக்கான், துரத்த மாட்டீங்க. ஐயோ இங்கே வர அழுத்தி விட்றா. அந்த நெய்பர் நம்மளை துரத்தலை, அப்போ ஏன் இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்குதுன்னு தெரில. ஸோ என்னாச்சுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் பக்காக இருந்திருக்கும். ஏன்னா பாருங்கள் இப்படி திருப்பி காமிக்காது. ஸோ அடுத்த பாட்டில் வருது கூட இருக்கான். பொசுக்குன்னு வந்து பிடிச்சிடாதடா, பொசுக்குன்னு வந்து பிடிக்காது தயவு செஞ்சு. ஸோ இப்போயே வரணும்னா வா, வந்து என்னை பிடிச்சிக்கோ. ஐயோ இவன் தான் அப்போ நம்மளை ஃப்ரீஸ் பண்ணான். தலைவா நீ தானே என்ன ஃப்ரீஸ் பண்ண அப்போது, பாய் தலைவா. ஸோ அப்படியே அந்த சீல் போட்டு கொடுக்குது. அது அப்படியே அந்த கண்ணாடி கிளாஸ் வருது, இல்லை ஜூஸ்னே வருது. அந்த கிராப் வாட்டர் ஃபில் பண்ணி இந்த சைடு அமுச்சு விட்டு இது அந்த இங்கே கிராப் வாட்டர் ஃபில் பண்ணி இந்த மேலே சீல் வச்சு இதில் இப்போ அதை அப்படியே போய் அதில் பேக் ஆகுது. ஸோ அதான் கான்செப்ட். ஸோ நல்லா இருக்கு கான்செப்ட். ஸோ இது நம்ம கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே அடிச்சிடும். லூஸ்னு வருது பார்த்தீங்களா, இப்படி தான் ஒன்று மிஸ் பண்ணால் கூட எல்லாம் போயிடும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை கிராப் வாட்டர் மொத்தம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நீ எப்போ இங்கே வந்து அதான பார்த்தேன், இதனடா ரெட் கலராக மறுபடியும் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் நானும் பார்த்தேன். இவன் தான் மறுபடியும் வந்திருக்காங்க இவன் தான் வந்து எப்படி இங்கே கிளிச்சாகி நின்றுருக்கான் உங்களுக்கு. ஸோ அது இவன் தான் மறுபடியும் வந்திருக்கான். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு குதிக்கிறது இது பாருங்கள், என்னமோ இவர் தான் பெரிய மாதிரி வந்துட்டு இருக்கான் பாருங்கள், பெரிய லூஸ் பையன் மாதிரி வந்துட்டு இருக்கான் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த கிராப் வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் போய்ட்டுருக்கான் பாருங்க. இன்னும் இவர் தான் ஏதோ ஜென்டில்மேன் மாதிரி போய்ட்டுருக்கான், என்னமோ ஜென்டில்மேன் மாதிரி போய்ட்டுருக்கான். நீ தானே இங்கே மெயின் தீவிரவாதிங்க, நீலாம் இங்கே மாட்டினா அன்றைக்கி அழகிய ஸ்டைல் அப்படி அங்கே பாருங்க. நான் வந்து அவனை அடிக்கணுன்னே அடிக்கிறேன் சத்தியமாக. வந்து அவனை போய் அடிக்கிறான்னு பார்த்தேன், கிட்ட போய் அடிக்கிறான்னு பார்த்தேன், ஸ்லிப்பாகி தான் போய செஞ்சுது. அது ஜஸ்ட்டில் தான் அடிக்கவே செஞ்சுது பாருங்கள். அவ்வளோ லக்கிடா நான்லாம். ஸோ இது ஆஃப் ஆயிடுச்சுல. அடப்பா இதுவும் வேலை செய்யுமா அங்கே பாருங்கள். அது எப்படி இருக்குன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த லிவர் இருக்குல்ல, அந்த லிவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போலாம் எப்படா நான் வேலைலாம் பார்ப்பேன். ஓப்பா ஜஸ்ட்டு எப்படி இருக்குது தெரியுமா, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இதுவும் ஐயோ இவன் ஒருத்தன் ஏன்டா முடிச்சிட்டான். இப்போ சிரிக்கிறத பாருங்கள். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ டேஸ் பண்ணி முடிக்கிறீங்க இதை இன்றைக்கி. இது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசிங் ரோபோட் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் லிவர் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமான லிவராக தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து லிவர் பார்த்தீங்கன்னா வந்து அரைக்குறையாக பார்த்தீங்கன்னா வந்து அதை அழுத்தி விட்டால் சரியாக போகாமல் இந்த மாதிரியே லிவர் தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன், இந்த லிவர் வந்து நல்ல லிவராக இருக்காது, இந்த லிவர் பார்த்தீங்கன்னா நல்ல லிவராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ண உடனே ஒழுங்காக ஆஃப் ஆகிக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இதுவும் அப்படி இல்லை, இதுவும் அதே மாதிரி இந்த ஸ்டக்காகி வர்றது வந்து பாருங்க. நம்மளை தான் நம்மளே எய்ம் அடிச்சுட்டு இல்லை அவன் இன்னும் நம்மளை இன்னும் அவன் பார்க்கல. ஸோ இன்னும் நம்மளை பார்க்கல கீஸ். பார்த்துட்டான்டா ஏன்டா அவனுக்கு இந்த வெறி. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவான். இந்த எப்படி யூஸ் கொடுத்துக்கா சான்ஸே இல்லை. அங்கே அந்த சைடு வேறு ஒரு ரோபோ இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் இந்த மாதிரி வெறுப்பேற்றலாம் ஜாலியாக இருந்தோம். இப்படி தான் யூஸ் இவனை வெறுப்பேற்றலாம். தம்பி இப்போ சுடு டண்டட இப்போ என்ன பண்ணால் நான் ஆஃப் பண்ணி விட்டுணும். இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சமாக வரும். ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. அது உண்மை தான் ஈஸி, இது அதோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அப்படியே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுவே பாதிக்கு வந்துருச்சு. இது நேரம் அப்படியே வந்து இதை ஆஃப் பண்ணி விட்டுருணும். இதை ஆஃப் பண்ணி விட்டு அடுத்து இதை ஒரு தடவை அழுத்தி விட்டு அடுத்து இதையும் ஒரு தடவை அழுத்தி விட்டு அடுத்து அங்கே அந்த சைடு போயாகணும். இதையும் ஒரு தடவை அழுத்தி விட்டு இந்த மாதிரி தான் இங்கே ரொம்ப பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதே அழுத்தி விட்றா நமக்கு ரொம்ப வேலை நிறையா இருக்குடா. இன்னும் இது அடுத்து இதை வேறு அழுத்தி விடணும். ஸோ அடுத்து இதையும் அழுத்தி விட்டு அடுத்து இப்போ ரோபோட்டை போய் அழுத்தி ஆகணும். ரோபோட் டக்குன்னு போய் அழுத்தி ஆகணும். பிகாஸ் ரோபோட் ஆல்ரெடி வந்து ஆன் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். ரோபோட்டை அழுத்தி விட்டோமா, இப்போ இதை அழுத்தி விடணும். இந்த வழி பார்த்தீங்கன்னா முடிய போதும் எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ இதையும் நம்ம வந்து அழுத்தி விட்டுருவோம். ஸோ ரோபோட்டை ஃபஸ்ட்டு அழுத்தி விட்டுருவோம். ரோபோட் தான் நம்ம இப்படி தான் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி போயாகணும். எப்படியாச்சு அழுத்தி விட்றா முடிஞ்சிருச்சு. அழுத்தி விட்றா அழுத்தி விட்றா எப்பா ஜஸ்ட் மிஸ் அழுத்தி விட்டோம். இப்போ ரோபோட்டை போய் அழுத்தி விட சீக்கிரம். ரோபோட்டை போய் அழுத்தி விட்டோம். இப்போ நம்ம பிடி சென்ட்ரல் அது என்ன அவன்ட பிடி
பிடினே ஒன்றும் கிடையாது, டிஆர் தான் இருக்கா, டார்க் கடலு. டிஆர்னா டார்க் கடலு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேனேஜ் தான் இது பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட்டுப்பாங்க. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இருக்கலே டார்க் கடல் 2லே இதுதான் கஷ்டமான இது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் ஐயோ போச்சுறா செத்துட்டேன் போச்சுறேன் எல்லாம் போச்சு, அவ்வளோ முடிஞ்சுதுப்பா. இவங்க மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஈஸ். இந்த கேப்பில் இந்த ரோபோட் வேறு வந்துடுவாங்க ஈஸ். ஐயோ பூஜ் முடிஞ்சுதுடா, நீங்கள் சோழி முடிஞ்சுதுடா, செத்துட்டான், அவ்வளோதான் முடிஞ்சுது. இவன் மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணி அப்பா இந்த ரோபோட் வந்து இதோ இப்படி தான் இங்கே சாகும் நல்லா தெரியும் எனக்கு. ஸோ இந்த சைடு வேறு ஒன்று போயிடுச்சு. ஸோ கிளாஸ் உடஞ்சிருப்போம், அப்பாடி கிளாஸ் நல்லா உடையில. ஸோ இந்த ராக் ரில் வேறு வந்துட்டு இருக்கான், நல்லா தெரியுது. இந்த என்னால் வேலையாக பாதியில் விட முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் டே அப்பா ஜெயிச்சிட்டோம்டா ஜெயிச்சிட்டோம். ப்ளீஸ்டா டே ரோபோ தயவு செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணாமல் இருடா, தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா. உனக்கு பழி வாங்குறேன்டா. எவ்வளோ தடவை நானும் கெஞ்சி பார்க்குறேன், ஓரம் போயிட்டு இருக்கேன், நானும் பார்க்குறேன் பாருங்களேன். அப்பாடி இவன் வர ரொம்ப ஒரு கேவலமாக குதிக்கிறாங்க. அவன் குதிக்கிறது பார்த்தீங்களா, ஒரு தாக்கா மாதிரி குதிக்கிறாங்க. அலோன் எவராச்சும் பரவாயில்ல, அவனாச்சும் ஒரு மாதிரி அவன் துரத்தான் இது மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக துரத்தான். ஆனால் அவர்களுக்கு டீசெண்டாக இருப்பான். இவன் இந்த டீசென்சிக்கு எப்படி துரத்துறான் பார்த்தீங்களா பசை. இவனை கண்டிப்பாக ஆனா இருப்பான் அந்த நேரம். அப்பாடி தப்பிச்சிட்டேன் ஈஸ்னர். டே ஏன்டா இங்கே வர டார்ச்சர் பண்ணாதடா, உயிராக வாங்காதடா. அங்கே பாருங்கள் ஏறிட்டு இருக்காங்க ஈஸ் பாருங்களேன். இப்போ நான் கீழே குச்சா அவனுக்கு கீழே ஏறுவான், போய் கீழே இறங்கி கீழே இறங்கலாம். எப்படா நீங்களே அவனுக்குலாம் இப்படி இவ்வளோ கண்ணு தெரியுது, எனக்கே புரியல. இப்போ இந்த கிராப் வாட்டர் இதில் போய் தரணும். இப்போ கோ டு கெட்டிட்டு தான் அட்டிக்னா எதாவது சொல்கிறாங்கன்னு தான் தெரில. அட்டிக்னா தானே அட்டிக்கு இதுவா இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ். அட்டிக்னா இது அட்டிக்னா எதுக்கு ஈஸ் இவன் வீட்டில் அட்டிக்னா இது மேலே போகணும்னு மேலே ஞாபகம் வந்துருச்சு. மேலே தான் அட்டிக்னா மேலே தான் ஞாபகம் வந்துருச்சு. அட்டிக்னா வந்து மேலே போகணுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே போகிறோம், ஒரேடியே மேலே போய் செத்துறாதரா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் பசில் பண்ணணும். ஸோ சீக்கிரம் பசில் பண்ணுறா, சீக்கிரம் பசில் பண்ணு. இது வேறு ரொம்ப கன்ஃபியூஷனாக பசிலாக இருக்குது. அப்படியே வந்து கன்ஃபியூஷன் ஆகிரே அது மாதிரி தான் கன்ஃபியூஷனாக பசிலாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மேலே போகிறோம் நம்ம. ஸோ வாண்டட் எவனா இது இவனை அப்போதே பார்த்தோம். இவன் பார்த்தீங்கன்னா உள்ளாமட்டு இல்லை, அவன் பேசிட்டு இருந்த டார்க்கில் இவனை போய் வாண்டட்னு போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்களேன். அதோ வந்துட்டாங்கீஸ். ஆனால் ஈஸ் பார்த்தீங்கன்னா இது நோண்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டு கேட்டுருச்சு. இப்போ நெய்பர் வந்து எரிஞ்சு பார்ப்பான் போல வந்து எரிஞ்சு பார்க்குறான். ஸோ இது என்ன லெவலில் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த நெய்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷூங்கிறா பார்த்தீங்கன்னா அந்த நெய்பர் வந்து பார்க்க என்ன சொல்ல அதாச்சும் வந்து ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கணும், அது நெய்பருக்கு தெரியாமல் எடுக்கணும். அதான் வந்து கான்செப்ட் போல இருக்குது. எதை எடுக்கணும் தான் எனக்கு தெரில. ஸோ அவனுக்கு இது சவுண்ட் சரி கேட்கல. மேபி தட் நாட் இது கொஞ்சம் தள்ளியே போய் கீழே போடணும். பிகாஸ் இது இங்கேயே வச்சு கீழே போட்டால் இதில் வேறு சவுண்டு கேட்கும். அடுத்த வாரம் பார்த்துட்டு என்ன சவுண்டு அது அப்படின்னு வருவான். ஸோ இது ரொம்ப பார்த்துருக்கணும். ஏன்னா பாருங்கள் அவனுக்கு காது ரொம்ப ஷார்ப்பாக கேட்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். என்னது மேபி இட்ஸ் நாட் ரெண்டா இதுதான் ஏதோ ஜென்ரேட்டர் மாதிரி இருக்குது. இதே இல்லைன்ட்டானுங்கன்னா இப்போ வேறு என்ன ஈஸ் இருக்குங்க, நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஈஸ். என்னமே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதே இல்லைன்ட்டானுங்கன்னா இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன். சவுண்ட் ட்ராப்லாம் வச்சுருக்கோம் பாருங்களேன். ஏண்டா சவுண்ட் ட்ராப் வச்சா அவனுக்கு சவுண்ட் நல்லா சவுண்ட் கேட்டுருக்கலாம். அதான் இப்படி பண்ணுறான் இருக்குது. ஸோ என்னதுரா அது டே இது பார்க்க தூரத்தில் வந்து பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா. இது வேறு ஏதோ ஷேவிங்க்கு அதாவது வந்து ஷேவிங் மிஷின் மாதிரி என்னமோ இருந்துச்சு அது பார்க்க. ஏண்டா இதுவாடா எனக்கே நம்ப முடியலடா. ஸோ இதை அழுத்துவோம் இதை. ஸோ இன்னும் தூங்க வேலை செய்கிறாங்க. ஐயோ ஓடு அவன் இங்கே தான் வந்துட்டு இருக்கான். அவன் சீக்கிரமாக கீழே போ போடுறா பட்ட சூப்பே பங்கான மயிலே ஸ்ரீபல்லி இதோ இப்போ அவன் முழிச்சு வந்தான் பார்த்தீங்களா அப்போது. ஸோ அதான் நான் திடுதுன்னு வந்துட்டு அந்த பட்டன் அழுத்தணும்னு நினச்சேன். பட்டன் அழுத்தால அதை அடி திறந்தா வச்சுருந்துருந்தாங்க. இங்கே வச்சுக்கோப்பா ஓப்பன் சீக்கிரம் டோர்ட்டாங்க. ஸோ இதுன்னு அது புதுசாக இருக்குது. We are from a stage it would be like to explore your world and the crafts. Maybe together we find a way to ensure balance between our place. கடைசியில் என்ன போட்டுருந்துச்சு அதாச்சும் இந்த இடத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கான். அந்த கனெக்ஷன் இது வந்து ஏதோ விசித்திரமான இடமா நமக்கு தெரியுது அது. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதோ நம்ம இப்போ தான் போடுறாப்பட்ட அரங்க மாதிரியில் விசிந்து பறக்கவே என்ன பண்ணுற என்ன பண்ணுற பிடிச்சிட்டான் பாருங்க.
என்னை பிடிச்சிட்டாங்க ஈஸ் வாட்டிக்கு. அவ்வளோதானா? ஓ முடிஞ்சிருச்சு கீஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக வேறு ஏதோ இடத்துக்கு வந்துட்டோம்ல இருக்குது. இருங்க பார்ப்போம். இருங்க. ஆனால் ஆமாங்க, எக்ஸிட் த மாலியூல் அதான் சேர்ந்து இப்போ நமக்கு புதுசாக வேறு ஏதோ இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியுது பாருங்கள். நம்ம புதுசாக இருந்தோம் இன்ஸ்பெக்ட் பேரியர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பேரியர் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏதோ புதுசான இடமா, இது வேறு ஏதோ இடம் கீசுது. ஸோ இது எதுவும் புதுசாக இருக்குது, இது வேறு ஏதோ புதுசான இடம். அது இந்த இடத்த விட்டு அந்த போர்ட்டலில் தப்பிக்கணும் போல இருக்குது. ஸோ அதான் கான்செப்ட் போல இருக்குது. ஸோ இப்போ அந்த எனர்ஜி செல்லாம் ஏதோ கேட்குறாங்க. ஸோ இது என்னென்னு புரிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ இது இன்னொரு ஒரு இடம் அது. ஸோ இது எக்ஸ்ப்ளோர் த டனல்னு இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் ஃபுல் இடத்தையும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் போல இருக்குது. ஸோ இந்த புதுசாக எதுவும் வேறு ஏதோ இடத்துக்கு வந்துருக்கோம் நம்ம. நல்லாயிருக்கு இந்த இடம் பார்க்க. ஸோ இதோ என் லேபரேட்டரி இது நல்லாவே பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ சம்மௌண்ட் கேம் இருந்தோ அவன் தான் வந்திருக்கான், வேறு ஒன்றும் வரல. இதோ நம்மளை பார்த்துட்டான். ஸோ ஓடு. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக வேறு இடத்துக்கு வந்துருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து பாய் கைஸ்.